அதனாலதான் கிளினிக் கூட்டிட்டு போனேன். அவளே வாய் விட்டு மாட்டிக்கிட்டா. கிளினிக்கா? யார கூட்டிட்டு போன? அவரதான். உன் தாத்தா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னாரு. அப்படியா சொன்னீங்க? ஆமா. நாம தான் வளரிட்டோமோ? பதில் சொல்லு. யார ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போன? அதாம்மா, ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரே. நிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாரோ ஒரு குடிகாரன். பாவம், ஒரு தடவை வீட்டுல கொண்டு போய் விட்ட, ஓகே. இப்ப மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்ற? என்னென்ன? இல்லம்மா, அது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பதில் சொல்ல முடியாத மாதிரி கேள்வி கேக்குறா, அப்படிதானே? அவர் என்ன நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாருமா. நான் தான் அந்த மீட்டிங் அங்க வச்சுக்கிட்டா அவர் திருந்துறதுக்கு உதவியா இருக்கும்னு வர சொன்னேன். ஓ, எல்லாமே உங்க ஐடியா தான். இனி குடிக்கவே மாட்டேன்னு சொன்னாருமா. நிலா, ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீ கிராஸ் பண்ற. இதோட நிறுத்திக்கோ. அவருக்கு உதவி பண்றதையும் அவர் கூட பழகுறதையும். சரி, உள்ள போ. போ போ. வித்யா, நம்ம ஸ்கூல்லயே நிலாவை கொண்டு போய் சேர்த்துட்டா நம்ம கண்காணிக்கலாமா? யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னாப்பா நிலாவை வேற ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். பாத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த அங்கிள் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரே ஃபேமிலி தானே, அதனால. ஆனா அந்த ஆன்ட்டியால அதை ஏத்துக்கவே முடியல. ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரே ஒரு தப்புக்காக அவங்க அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்களாம். இப்ப அவரு பாவமா தனியா இருக்காரு. அவங்க பொண்ணு அவரே தனியா வளர்த்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசினாலும் இப்ப வரைக்கும் பழச மறக்காம இருக்காங்களாம். தப்பு பண்ணாங்கல்ல, அவங்க அந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சிருக்காங்கம்மா. அதனாலதான் அவரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப தாத்தா ஒரு தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட காப்பாத்த சொல்லி கெஞ்சினா நீ ஹெல்ப் பண்ணுவதானே? அந்த மாதிரி தான். இப்ப நீ என்ன சொல்ற? இல்லம்மா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள மன்னிக்கலால. ஒரு தப்புக்காக லவ்வே இல்லைன்னு மொத்தமா பிரிஞ்சு போக கூடாதுல. அந்த ஆன்ட்டி பண்றது சரியாமா? உன் வயசுக்கு தகுந்த கேள்வியை கேளு நிலா. இல்லம்மா, என் ஃப்ரெண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இன்னும் வரல. பேசாம சாப்பிடு. நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேனா தாத்தா? அம்மா ஏன் எப்படி கோவமா போறாங்க? அவ அப்படிதாம்மா. விடு, நீ சாப்பிடு. இந்தா.
போலாம். சூப்பர்ண்ணா. சூப்பர்ரா சஞ்சய். போதுமாமா? வித்யா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணாங்க? அதை நான் எப்படி சொல்லுவேன்? நாங்க ஒண்ணுமே பண்ணல மேடம். உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண, அவ்வளவுதான். ஏய், பேசாத. அடிச்சனு வை. அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. வித்யா, ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்க உங்ககிட்ட என்ன ட்ரை பண்ணாங்க தெரியுமா? என்ன? உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க. ஐயோ இல்ல மேடம், நீங்க எங்க சிஸ்டர் மாதிரி. பாவன ஹெல்ப் பண்ணோம். டேய், உங்க சிஸ்டர் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிஸ்டர் நான் சொல்றேன். டேய், என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்றா. ஏய், நிறுத்து சஞ்சய். அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்த வித்யா. இவனுங்க வித்யா, நான் போய் சொல்லுவேனா? ஏன் சொல்ல மாட்டியா? வித்யா, இப்படி எல்லாம் டிராமா பண்ணா மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? உன் நாடகத்துக்கு இந்த அப்பாவி பசங்க தான் கிடைச்சாங்களா? ஐயோ வித்யா, புரிஞ்சுக்கோ. சத்தியமா சொல்றேன். இவனுங்க டேய், உண்மையை சொல்லு. டேய், வாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. உண்மையை சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்றா. சொல்லுங்க. சொல்றா. டேய், என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்றா. சொல்றாங்கறல. அவங்க சொல்ல. என்ன இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க சார். இந்த ஆள் சம்பந்தமே. விது, விது, என்ன பாப்பா? என்ன முகத்துல ஏதோ ஒரு மூட் அவுட் கலர் இருக்கிற மாதிரியே தெரியுதே. அதை சரி பண்ண என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன? இந்த மூட் அவுட் மூட்ல சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிடலாமா? எனக்கு வேணாம். நீ இல்லாம நான் எப்படி தனியா சாப்பிட முடியும்? வா விது, அப்படியே ஜாலியா நடந்து போய் பக்கத்துல சாப்பிட்டு வரலாம். நிலா, எனக்கு வேணாம், விடு. என்ன நீ இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? இப்ப நீ வர போறியா இல்லையா? ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, போ. நிலா, வித்யா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பாப்பா கிட்ட இப்படி சத்தம் போடுற? இதுக்கு முன்னாடி அவளை அதட்டினதே இல்லையே. அவ உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட தானே கூப்பிட்டா. அதுக்கேவ இவ்வளவு கோவம்? தப்பு பண்ணிட்டேல. யாரு மேலமா கோவம்? வேற யாரு? அவன்தான் இன்னைக்கு ரோட்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதானே நீ இந்த ஊர்லயே இருக்க. அந்த டென்ஷனை போய் நிலா மேல காட்டினா என்னமா அர்த்தம்? அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சாரிப்பா. என்கிட்ட ஏமா சாரி சொல்ற? போ, போய் நிலாவை சமாதானப்படுத்து. நிலா குட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? சாரி அம்மா, வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதான் உன் மேல காட்டிட்டேன். நானும் தான் சாரி. நீ என்ன பண்ண? உனக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அத புரிஞ்சுக்காம நான் உன்னை வெளியில கூப்பிட்டுட்டேன். ஆனா வித்து, யார் மேலயோ இருக்க கோபத்தை
அதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க மேல காட்டக்கூடாதுல. அதுக்கு தான் சாரி கேட்டேன். என்ன பிரச்சனை? அதெல்லாம் வேணாம் விடு. யார் நம்மள டென்ஷன் பண்றாங்களோ அவங்கள விட்டு நம்ம விலகி இருந்தாலே டென்ஷன் குறைஞ்சிடும். பாப்பாக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஆஹா, எனக்கு சுகர்மா, நான் சாப்பிடக்கூடாது. அச்சச்சோ, பாவம். அப்ப நான் சாப்பிடுறத நீங்க பாத்துட்டு இருக்க போறீங்களா? வேற என்ன பண்றது, விதி. எனக்கு ஒரு கோன் ஐஸ் தரீங்களா? ஒண்ணு போதுமா பாப்பா? இன்னும் வேணும். சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன், முதல்ல இதை கொடுங்க. சாப்பிடு. ஒரு கடி. வேண்டாம் பாப்பா. வேணான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எச்சி ஊற மாட்டீங்களே? இல்ல இல்ல இல்ல. எனக்கு வயிறு வலிச்சா உங்களை தான் நான் சொல்லுவேன். சரி. தாத்தாவுக்கு ஒரு வெண்ணிலா, அம்மாவுக்கு ஸ்ட்ராபெரி, பெரிய ஐஸ். பார்சல் கொடுங்க. வாங்கிக்க. அவ்வளவுதான். பாப்பா கிட்டதெல்லாம் எடுத்து கொடுப்பா. அது பீம்பாய் தானே? அங்கிள், இன்னொரு கோன் ஐஸ் தாங்க அங்கிள். பாப்பா எங்க போற? பீம்பாய் போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளவு ஆச்சுண்ணே? பீம்பாய், நிலா நிலா உனக்கு ஒண்ணு ஆகாது. என் உசுரை கொடுத்தாவது நான் உன் உசுரை காப்பாத்துவேன். இங்க பாருங்களா, ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாருமா. உனக்கு ஒண்ணு ஆகுதுன்னா உன் பீம்பா இருக்க கண்ணை திறந்து பாருமா. ஏன் இல்ல, இங்க பாருங்க. சீக்கிரம் போங்க. நிலா, வெளியில போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணோம். என்ன பண்றாங்க? என்னாச்சுமா? டிரைவர் ஐஸ்கிரீம் வாங்க கூட்டிட்டு போனார்ல, ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணோம்பா. வழக்கம் போல நிலா அவரை கூட்டிக்கிட்டு வேற எங்கேயா போயிட்டாலும் தெரியலப்பா. எனக்கு மனசு ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுப்பா. டிரைவருக்கு கால் பண்ணுமா. ஐயோ, மேடம் தான் கால் பண்றாங்க. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? என்ன நம்பிதானே பாப்பாவை அனுப்பி வச்சாங்க. என்னாச்சுமா? ரிங் போய்கிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறாருப்பா. மேடம். அண்ணா, எங்க இருக்கீங்க? ஐஸ்கிரீம் கடைக்கு போறதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். என்னாச்சுனா? ஏன் அழறீங்க? பாப்பாவுக்கு. நிலாவுக்கு என்ன? நிலா எங்க இருக்கா? நிலா, நிலா கிட்ட போன் கொடுங்க. திருட்டு பசங்க பாப்பாவோட செயினை எடுத்துட்டு கீழே தள்ளிட்டானுங்கம்மா. பாப்பாவுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருதுமா.
மேடம் மேடம் வித்யா என்னாச்சுமா? குடுமா. டேய் ஐயா டேய் என்னாச்சு பாப்பாக்கு? திருட்டு பசங்க பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகும்போது செயின் அறுத்துட்டு கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க ஐயா. பாப்பாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க ஐயா. சூரிய ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கேன் ஐயா. டேய் என் பேத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னை நம்பி பிள்ளைய அனுப்பி வச்சதுக்கு இப்படி பண்ணிட்டியடா. ஐயா உன்னை- வித்யா என் நிலாவுக்கு ஆக்சிடென்ட். வித்யா நிலாவுக்கு ஒண்ணு ஆகாதுமா. அவன் நல்லா இருப்பா. அவன் நல்லா இருப்பா. வா உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் வா. டாக்டர் இப்ப பாப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. இனி ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவங்க அம்மா இன்னும் வரலையா? வந்துகிட்டு இருக்காங்க டாக்டர். சரி ஓகே. டாக்டர் என்ன இல்ல நிலாவை நான் ஒரு தடவை பார்க்கலாமா? நீங்க எதுக்கு பாக்கணும்? யார் நீங்க? உங்களுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் நான் கிளம்புங்க சார் முதல்ல. சார் போ சொல்லுங்க அவரை. ஏங்க போங்க. டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க சார். அண்ணா அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் சொல்லிட்டாங்களா? போங்க. அண்ணா ஒரு தடவை நிலா கிளம்புங்க சார். அண்ணா ப்ளீஸ் ஐயோ முதல்ல கிளம்புங்க. நிலா கண்ணு முடிச்சிட்டோன்னே ஒரே ஒரு தடவை அவளை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். இல்ல சார் போங்க. நீங்க கிளம்புங்க. அண்ணா அண்ணா ப்ளீஸ் ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? கிளம்புங்க. பாப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். தூரமா நீங்க வரத பார்த்துட்டு ஆசையா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தது. ஆனா நீங்க பாப்பா கிட்ட குடிக்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க தெளிவா இருந்தா அந்த திருட்டு பசங்க கிட்ட இருந்து நிலாவை காப்பாத்திருக்கலாம்ல. நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தப்ப யாரும் உங்களை சீன்ல சார். அந்த சின்ன குழந்தை பாவம் பார்த்து உங்களை மடியில படுக்க வச்சு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டது. அதுக்கு நீங்க காட்டுற நன்றி கடன் இதானா? போதும் சார் போதும். மேடம் பாப்பா கிட்ட அப்பவே சொன்னாங்க, இந்த மாதிரி குடிகாரங்க கூட எல்லாம் சேராத, உங்க புத்தி எப்பவும் மாறாது. ஆனா பாப்பா என் பீம்பாய் அப்படிலாம் இருக்க மாட்டான்னு பாப்பா அவங்க அம்மா கிட்ட நம்பிக்கையா சொன்னுச்சு. அந்த நம்பிக்கையை அழிச்சிட்டீங்க. மேடம் சொன்னதை உண்மையாக்கிட்டீங்களே. உங்களெல்லாம் அண்ணா அண்ணா நான் தயவு செஞ்சு கிளம்புங்க சார். ப்ளீஸ் அண்ணா போங்க சார். உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு மேடத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாப்பா கிட்டயும் கோச்சுக்குவாங்க. அண்ணா நான் பண்ணது பெரிய தப்புதான். போங்க. அண்ணா என் உடம்புல கூசி போய் தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். அதுக்கு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ணா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. ஐயோ அண்ணா அவளோட அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்கணும். அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் யோ மரியாதையா சொன்ன உனக்கு புரியாதா? மேல மேல உன்னால பிரச்சனை வரதுக்கா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா 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 ஒரே ஒரு தடவை பிள்ளைக்கு ப்ளீஸ். சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணா இனி பயப்பட தேவையில்ல. நல்லா இருக்கா? தலையில அடிபட்டு ரத்தம் நிறைய போயிருந்தது. ரத்தம் கொடுத்திருக்கோம். இப்போ ஓகே தான். அடிபட்ட இடத்துல லேசா தையல் போட்டிருக்கோம். என் பேத்திய நாங்க பார்க்கலாமா டாக்டர்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவ கண்ணு முழிச்சிடட்டும், அப்புறம் போய் பார்க்கலாம். சரிங்க சரிங்க டாக்டர். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய் கை இறக்குடா. பண்றதுல பட்டு பண்ணி கேக்குற. என் பேத்திக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை தொலைச்சிருப்பேன். உங்களை நம்பி தானே நான் அவளை அனுப்பி வச்சேன். பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பறதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு மேடம். ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆசைய என் பேத்தி கழுத்துல போட்ட தங்கம். அது இப்போ அது உசுருக்கே எமனா வந்து முடிய பார்த்திருக்கேன். கடவுளே நான் என்ன செய்வேன்?
நிறைய ரத்தம் போச்சா? அழுதாளா? அப்பவே மயங்கிடுச்சு மேடம். ஐயோ, ஆமா, நீங்க மட்டும் எப்படி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்தீங்க? பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவரு ஹெல்ப் பண்ணாரு மேடம். ஆமா, அவர் எங்க? இப்பதான் போனாருங்க ஐயா. ஆ, பீம்பாய், பாப்பா, மேடம், பாப்பா கண் முடிச்சிட்டாங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. உன்னை யாரு ஸ்கூல் போ சொன்னா? இன்னும் ஒரு வாரத்துக்கு நோ ஸ்கூல். நீ லீவ்ல வீட்ல இருக்கணும், கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். வீட்லயா? ஐயோ, அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, டிவியும் போரு, இந்த தாத்தாவும் போரு. நான் ஸ்கூலுக்கு போகணும். நிலா, நானும் உன் கூட வீட்ல தான் இருப்பேன். நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் போகலாம். ஓகே. வித்துவும் போறதான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆ, மருந்தெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். காயத்துல தண்ணி படக்கூடாது. ம், ஒரு வாரத்துல மேக்ஸிமம் ஆறிடும். அப்பாடா. ம். டாக்டர், வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போலாம்? 2 நாள் இங்கேயே பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு. அச்சச்சோ, இங்கேயா? ஆ? என்னால முடியாதுப்பா. இந்த ஹாஸ்பிட்டலு, இந்த ஸ்மெல்லு எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உடனே வீட்டுக்கு போகணும். வித்து, வீட்டுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. அம்மா, ஆ, நான் நல்லாதான் இருக்கேன். நான் நடப்பேன். தலையில தானே அடிபட்டிருக்கு. போலாம் வித்து, ப்ளீஸ். டாக்டர் கிட்ட சொல்லு. ஆ, டாக்டர், அதான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களே, கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கம்ப்ளீட்டா கியூர் ஆற வரைக்கும் நோ ஐஸ்கிரீம். சரி. இப்போ நிலா எப்படிடா இருக்கா? எனக்கு அவள உடனே பார்க்கணும். சொல்லுடா. இப்ப அவளுக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா. நம்ம அவளை பார்க்க முடியாது. அவங்க வீட்டுல என் பேரை சொன்னாலே தப்பாயிடும்மா. சரி, நீ ஒரு போன் பண்ணி பாருடா. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. கடவுளே, நிலாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா, பேசாதடா, பேசாத. அதனால அம்மா மேல அவனுக்கு கோவமா? அம்மாலாம் பசங்க நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. ம். நீ எனக்கு வேணும் நிலா, எப்பவோ. உனக்கு சின்னதா ஒரு முள்ளு தச்சா கூட அம்மாவால தாங்க முடியாதுடா. இப்போ உன் தலையில இவ்ளோ பெரிய கட்டு, இவ்ளோ பெரிய காயம். இதுக்கு நீ காரணம் இல்ல, என் நேரம். நான் பண்ண தப்பு. பேசாம அந்த ஊர்லயே இருந்திருக்கலான்னு இப்ப தோணுது. வந்ததுல இருந்தே பிரச்சனை. இதுவும் நல்ல ஊருதான் வித்து, எனக்கு பிடிச்சிருக்கு. இனி இப்படி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என் உயிர் எனக்குள்ள இல்ல நிலா, அது உனக்குள்ளதான் இருக்கு. என்ன பத்திரமா பாத்துப்பியா? அம்மா ப்ராமிஸ்.
யார் இது இந்த நேரத்துல போன் பண்றது? ஹலோ ஹலோ அண்ணா, நான் தானே பேசுறேன். நான் தானா? உனக்கு பேரு இல்லையா? யாரையா பேசுறது? நிலா கிட்ட பேசணும்னு ஒரே ஒரு தடவை போனை கொடுங்க. யோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த நேரத்துல போன் பண்ற? உன்னாலதான் நிலா பாப்பாவுக்கு அப்படி ஆச்சுங்கிற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஒழுங்கா அப்படியே போயிடு. தேவையில்லாம குறுக்க வந்து மாட்டிக்காத. போன வையா. அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால தூங்க முடியலண்ணே. ஒரே ஒரு வார்த்தை நிலா கிட்ட பேசிடுறேன்னு ப்ளீஸ்ண்ணே. யோ, பாப்பா இப்ப மேடம் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கியா? நான் எப்படியா போனை கொடுக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்கண்ணே. நான் நிலாவுக்கு மெசேஜ் பண்றேன், போன் பண்றேன், எந்த ரிப்ளையும் வரலண்ணே. நீ பண்ண வேலைக்கு ரிப்ளை வர பண்ணுவாங்களா? இத பாரு, ஒரு வாரத்துக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வராது. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. போன் பண்ணி டார்ச்சர் பண்ண, இப்ப நேர்ல வந்துட்டியா? மேடம்க்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஒரு 2 நிமிஷம் நான் நிலா கிட்ட பேசிக்கலாமா? முடியாதியா? நிலா ப்ளீஸ்மா, ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் நிலா. அங்கிள் இல்ல பாப்பா, பாவம் விடுங்க. தேங்க்ஸ் நிலா. நான் உங்களுக்கு எவ்வளவு ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு நம்பினேன் தானே. நிலா, என்ன மன்னிச்சிருமா. என் புத்தி தப்பா போயிடுச்சு. நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல, என் ஒய்ஃப் அவ நட் ரோட்ல வச்சு என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ரொம்ப வலிச்சது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால என்னைய மறந்துட்டு நான் குடிச்சிட்டேன். ஆனா இனி உன் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் பாப்பா. என்னையா பண்ற? அண்ணா குழந்தை மேல சத்தியம் பண்ற? அண்ணா இல்லண்ணா, எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நிலா, இனி நான் குடிக்க மாட்டேன். என்ன நம்பு, என்கிட்ட பேசு ப்ளீஸ். என்கிட்ட பேசு ப்ளீஸ் நிலா. என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் குடிச்சா எனக்கு ஏதாவது ஆயிடும். இல்ல, நான் குடிக்க மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். உனக்கு அடிபட்டு நீ என் மடியில மயங்கி கிடந்தல்ல, அப்ப என்னோட உசுரே போயிடுச்சு. இதுக்கப்புறம் திருந்தலன்னா நான் மனுஷனே இல்ல. என்ன நம்பு. ப்ளீஸ். சரி பாப்பா, நம்புவோம் அங்கிள். இந்தா. ஐ, என் செயின். உனக்கு எப்படியா கிடைச்சது? அண்ணே, என் நிலாவோட செயினை அறுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுக்கு நான் சும்மா விட்டுருவேனா? ஒரு வாரமா அவனுங்களை தேடினதான் என் வேலை. என்னாச்சு? அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு மாவு கட்டு போட்டு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். அவனுங்க உன்ன மாதிரி நிறைய பேரோட நகையை திருடி வச்சிருந்தானுங்க. எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். சூப்பர். பீம்பாய்னா பீம்பாய் தான். இந்தாங்க, என்ன போட்டு விடுங்க. திரும்ப. ஓகேவா? அது என்னவோ தெரியல, நீ என்ன நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள என்னவோ பண்ணுது. என்ன மீறி நான் எமோஷனல் ஆயிடுறேன். முன்ஜென்ம பந்தமா என்னன்னு தெரியல. இருக்கலாம். என்னடா நீ திருந்திட்டேன்னு சொன்னாங்க, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே. என்ன? உன்னை இன்னும் வீட்டுல நம்ப மாட்டாங்களே. அதுக்கு என்ன பண்றது? இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்திருக்கோம். நானும் உன்னை திருத்த ட்ரை பண்ணிட்டு தானே இருந்தேன். நான் என்னமோ உன்னை குடிக்க கூப்பிடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டேய், அந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்றாங்கடா. நான் போன் எடுக்கலன்னு ஒருத்தன் என் அப்பா நம்பருக்கு கால் பண்ணிட்டான். அடப்பாவீங்களா? அதான் உன்னையும் சந்தேகமா பாக்குறாங்க. சரி, நீ விஷயத்த சொல்லு. என்னத்த சொல்றது? அன்னைக்கு உன்னை ரோட்ல அப்படி பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. அதான் நேர்ல பார்த்துட்டு போனான்னு வந்தேன். இப்போ வித்யா உன்கிட்ட பேசுறாளா? இல்லடா, குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்க. சோ அப்படி இருக்கும்போது பாசிட்டிவா அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சைனாவது வந்திருக்கணுமே. என்ன பாக்குறதே பிடிக்கலன்னு சொல்றா. இதுல எங்க இருந்து பாசிட்டிவ் சைன் வருது?
அவ என்ன அடிச்சாலும் திட்டினாலும் சரி, இனி எதுக்காகவும் நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் மாறாது. நீ மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ணியா? இல்லடா, அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையணும். அவ கொஞ்சம் கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்கணும். அது எப்ப நடக்கும்னு தெரியல. அவ ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட கொடுக்காம விலகி நிக்கிறாடா. எதுக்குமே மெல்ட் ஆக மாட்டேங்கிறா. நான் எந்த ஐடியாவை யோசிச்சாலும் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு எனக்கு பதட்டமாவே இருக்குடா. கவலை விடுறா, நான் இருக்கேன். உங்க 2 பேரையும் எப்படியாவது நான் சேர்த்து வைக்கிறேன். நீ என்னடா பண்ணுவ? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். உன்னை ஒதுக்கி வைக்கிற வித்யா உனக்காக ஏங்கி உன்னை தேடி வருவா பாரு. அவ ஏங்கிலாம் வர வேணாம், நான் போறேன். என்ன முதல்ல அவ ஏத்துக்கிட்டா போதும். நடக்கும்டா. நீ அதை மட்டும் செஞ்சுட்டேன்னு வையேன், உன் நட்புக்கு நான் கோவில் கட்டுவேன். கோயில் கிட்ட இடத்த பார்த்து வை. சொன்னதை நான் முடிச்சு காட்டுறேன். இல்லப்பா, ஏமா டென்ஷனா இருக்க? என் லைஃப்ல இருக்கிற ஒரே டென்ஷன் அவன் தானே. என்ன சொல்றான்? போன் பண்ணானா? இத்தனை நாளா அவன் நேர்ல வந்து விதவிதமா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்றான். ஆளுக்கு கால் பண்ணி நீ ஏன் இன்னும் சஞ்சய் கூட சேரலன்னு கேக்குறாங்க. ஊர்ல இருந்து எல்லாம் கால் பண்றாங்கப்பா. ஊர்ல இருந்து கால் பண்றாங்களா? அவன் சொல்லி பண்ண சொல்லிருப்பான்ப்பா. அடங்க மாட்டான் போல இருக்க. விது விது குட் மார்னிங். குட் மார்னிங் பீம். விது அவன விது வா, நிலா. எதுக்கு என்ன தனியா தூங்க விட்டு வந்த? அம்மாவுக்கு போன் வந்துச்சுடா. எனக்கு கனவா வந்துச்சு. என்ன குட்டிக்கு என்ன கனவு வந்துச்சு? எனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைச்சிருந்துச்சு. நான் ஏஞ்சல் மாதிரி பறந்து போறேன். அப்படியா? ம், நீ மட்டுமா? என் கூட நீயும் இருக்க. ம். கூட இன்னொருத்தரும் இருந்தாரு. நானா? ஐயோ, உங்களுக்கு ரெக்க முளைச்சா நல்லாவா இருக்கும்? நீங்க இல்ல தாத்தா, வேற யாரோ. அப்பா, என்னம்மா? டிரைவர் அண்ணா இன்னும் வரலையாப்பா? இல்லம்மா, வந்துட்டு இருக்குன்னு சொன்னான். சரிப்பா, நாங்க ஜாகிங் போயிட்டு வரோம். நானும் கூட வரேம்மா. என்ன தாத்தா, எப்பவும் வரவே மாட்டீங்க, இப்ப வரேன்னு சொல்றீங்க? ஏண்டா தாத்தாவை கூட்டிட்டு போக மாட்டியா? போவேனே, ஜாலியா போவோம். ஆனா என் ஸ்பீடுக்கு உங்களால நடக்க முடியுமா? தாத்தா ஓடியாவது வரேன்டா. ம். கேட்ட தரப்பா. என்னாச்சு விது, நம்ம ஜாகிங் போலையா? ஏன் உள்ள கூட்டிட்டு வந்துட்ட? நம்ம நாளைக்கு போலாம். ம்? ஏன் இன்னைக்கு போனா என்ன? இன்னைக்கு போக முடியாது பாப்பா. அதான் ஏன்? அது தெருவுல கொசு மருந்து அடிக்கிறாங்க. ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. நான் ஆசையா இருந்தேன். சரி சரி, நாளைக்கு போலாம். உனக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காதுமா. சரி, நீ உள்ள போ. ரஸ்கல்,
என்ன வேலை பாத்துருக்காமா? இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பிளெக்ஸ் அங்க இருக்க கூடாதுப்பா. நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். போமா உள்ள. என் வீட்டு வாசல்லே பேனர் வைக்கிறியா நீ? இருடா வர. நிலா, நிலா புரிஞ்சுக்கோமா. அம்மா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு இல்லம்மா. எனக்கு புரியுற மாதிரி சொல்லலாமேமா. என் அப்பா யாருன்னு தெரிஞ்சா நான் உன்னை விட்டு அவங்க பின்னாடி போயிருவேன். பயப்படுறியா வித்து? நான் எப்பவுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கேக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் இத பத்தி நான் யோசிக்கல. ஆனா இனி இத தெரிஞ்சுக்காம என்னால இருக்க முடியாது வித்து. படிக்கவும் முடியாது. ப்ளீஸ் வித்து, சொல்லு வித்து. வேண்டாம் நிலா, இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வித்யாவை பார்க்கும்போது எப்படி ப்ரப்போஸ் பண்ணியோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ற. ஓகேவா? டேய் என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பல வருஷமா பிரிஞ்சு இருந்திருக்கா அவ என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாடா. அப்படி இருக்கும்போது எப்படி? டேய் இப்ப டென்ஷன் ஆக மாட்டாடா. அவன் மனச கம்ப்ளீட்டா மாத்தியாச்சு. இப்ப அவ முழுக்க முழுக்க உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பா. என்னடா சொல்ற? டேய் என்ன நம்புடா. டேய் என்னாலயும் என் குடும்பத்தாலையும் முடியாத விஷயத்த நீ எப்படி பண்ண? ஏய் அதான் ஃப்ரெண்டுங்கிறது. எத்தனை காதல சேர்த்து வச்சிருப்போம். டேய் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குடா. டேய் ஏண்டா இன்னுமாடா என்ன நம்ப மாட்ற? தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி போடா. அவ அங்க உனக்காக காத்துட்டு இருப்பா. இப்போ நீ சொல்ற மாதிரி அவ மனசு மாதிரி இருந்தா இந்நேரம் கால் பண்ணிருப்பால. உடனே என்ன பாக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பால. ஏய் அவ பொண்ணுடா. இத்தனை வருஷம் கோவமா இருந்திருப்பாள்ல. உடனேவா அவ பட்டுன்னு இறங்கி வந்துருவா? நாம தான் மச்சான் இறங்கி போகணும். பாரு பசங்க புத்திய காட்டாம சீக்கிரம் கிளம்பி போ. டேய் அப்படியே கிளம்பி போகும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு போடா. கொட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் வேணான்னு ஒதுங்கி இருந்தா அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் மனுஷ குணம். இப்படி அவ நிம்மதியை கெடுக்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணா மிருகம் தான் இப்படி பண்ணும். வித்யா ப்ளீஸ் போதும். சத்தியமா நீ சொல்ற எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் செய்யவே இல்லை. நீ செய்யாம உன் சாயல்ல வேற யாராவது செஞ்சுட்டு போனாங்களா? இல்ல நான் போய் சொல்றேனா? வித்யா நான் டேய் என்னாலையும் என் குடும்பத்தாலையும் முடியாத விஷயத்த நீ எப்படி பண்ண? ஏய் அதான் ஃப்ரெண்டுங்கிறது. எத்தனை காதல சேர்த்து வச்சிருப்போம். வித்யா எனக்கு இப்பதான் புரியுது. ஐ எம் வெரி சாரி வித்யா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா சொல்லி என்கிட்ட வந்து சொன்னான். அவன் அதுக்காக என்னென்ன செஞ்சான்னு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா. இப்ப நீ சொல்லிதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியுது. வித்யா அவன் ஒரு முட்டாள். இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கா அவனை ஒன்று லேர்ன் பண்ணிடுவேன். வித்யா ப்ளீஸ் சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இதனால நீ எவ்வளவு ஹர்ட் இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இத பாரு அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி சாரி வித்யா. நீ சாரி சொன்னா செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா? இல்ல எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு என்ன திட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் நான் நீ உன்னை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வித்யா இப்ப கூட நீ மனசு மாறிட்டேன்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னான். அதை நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு நிஜமா தெரியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு வித்யா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?
நீ சொல்ற எல்லாத்தையும் கண்ணு மூடிட்டு நம்புற முட்டாள் மாதிரி தெரியுதா? டேய் இல்ல வித்யா, நான் உண்மையை தான் சொல்றேன். போதும் சாமி, போதும். நீ சொன்ன உண்மையெல்லாம் போதும். நீ இவ்ளோ மட்டமா நடந்துப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கல. இல்ல வித்யா, நான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு. உனக்கெல்லாம் எத்தனை தடவை சூடு பட்டாலும் புத்தியே வராது. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிருங்க இருந்து. வித்யா ப்ளீஸ், நான் போன்னு சொன்ன, போ. என்ன நிம்மதியா வாழ விடு, இங்க இருந்து போ. மீனா குட்டி, ஒண்ணும் தேவையில்ல. நீங்களும் உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் இந்த வீட்ல தனியாள் தானே, என் கஷ்டம் யாருக்குமே புரியாது. அப்படி இல்லடா தங்கம். தாத்தாக்கு நீ தானே எல்லாம், அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா. சும்மா சொல்லாதீங்க. ராம்ஸ்ரா குட்டி. அப்ப நீங்களாவது சொல்லுங்க, என் அப்பா யாரு, அவர் எங்க இருக்காரு? சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்க பொண்ணு மீறி உங்களால பேச முடியாது. அப்படி இல்லம்மா. அப்படிதான். என் மனச யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நான் இப்படி இருக்கிறது. வேற ஊருக்கு போனா அங்க யாருமே கேட்க மாட்டாங்களா? சரி, உனக்கு என்ன, உங்க அப்பா யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க. இப்போ என்னால சொல்ல முடியாது. நீ என் கூட ஊருக்கு வந்தனா, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இங்கே சொல்லுங்க ப்ளீஸ்மா. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சத்தியமா நான் சொல்லுவேன். இப்ப நம்ம கிளம்பலாமா? இங்க இருந்தா என் அப்பா என்ன பாத்துருவாருன்னு தானே என்ன கூட்டிட்டு போறீங்க. அப்ப அவர் இங்க தானே இருக்காரு. அதான் பிரச்சனையே. அவன் இல்ல, அவரு உன்னை பார்க்க கூடாதுமா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா தங்கம். அம்மாக்கு நீ மட்டும்தானே இருக்க, அவளை கோவப்படுத்தாம வா கண்ணு. ஊருக்கு போனதும் நான் சொல்றேன், சரியா? சரி, நீங்க சொல்றதுக்காக நான் வரேன். ரொம்ப சந்தோஷம்டா, வா. பாத்துப்போ. டேய் அம்மா, நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா? சொல்லுடா. நான் எதுவும் பண்ணலமா. என் ஃப்ரெண்டு சூர்யா தான். யாரு? அன்னைக்கு உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தானே அவனா? ஆமாப்பா, அவன்தான். டேய், அவன் என்னடா பண்ணா? அண்ணா சொல்லு. சொல்லு, அவன் என்ன பண்ணா? எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு. நான் உங்க ஊர்தாம்மா, மாலதி பேசுறேன். மாலதியா? சென்னையில உன் புருஷனை ஒதுக்கி வச்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கியாமே. இத்தனை வருஷம் அவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டீங்க. அதுவே அவர் செஞ்ச தப்புக்கான பெரிய தண்டனை தான். உள்ளுக்குள்ள நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். இனிமேலாவது நீங்க அவர் கூட சேர்ந்து வாழணும் மேடம், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ப்ளீஸ் மேடம், முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். இதாம நடந்தது. இதனால நான் வித்யாவை பார்க்க அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவ என்ன நிம்மதியா வாழ விடு, இங்க இருந்து போ. கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு?
ஒரு தடவைக்கு பல தடவை அவதான் உன்கிட்ட சொல்லிட்டால. அதையும் மீறி முட்டாள்தனமான வேலை பார்த்திருக்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்சம் பொறுமையா இருடா, பாத்துக்கலான்னு சொன்னல. நான் ஒண்ணும் பண்ணலமா, அவன்தான். டேய் வித்யா உன் பொண்டாட்டிடா, உன்னோட வாழ்ந்தவன். எவனோ ஒரு கிறுக்கு பையன் சொன்னானே இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்க. டேய் வித்யாவை பத்தி அவனுக்கு என்னடா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லவும் அண்ணன் யோசிக்காம விட்டுருப்பா. அதுக்காக இப்படியா டார்ச்சர் பண்ணுவாங்க? அப்பா இல்ல, அவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ அவ வீட்டுக்கு போயிருக்கும் போதே அவ என்ன சொன்னா? டார்ச்சர் பண்ணா ஊரை விட்டே போயிடுவேன்னு சொன்னாளா இல்லையா? இப்ப அவ சொன்னதை செஞ்சுட்டா பாத்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு அவளை நேர்ல பார்த்ததே ஒரு பெரிய விஷயம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாத்த ஏதாவது செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நிலா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. நான் வேணும்னே இதை செய்யல. இப்ப நான் உண்மையை சொன்னா நிறைய பிரச்சனை தான் வரும். என் லைஃப்ல நிம்மதியே இல்லாம போயிரும். உனக்கே தெரியும் தானே அம்மா லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாளா லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அது கெட்டு போக கூடாது நிலா. நான் திரும்பவும் போய் கார்ல போய் அப்ப உட்கார்ந்துப்பேன். என்னம்மா? யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. நிலா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவன் அம்மா தானே. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் பேசிட்டு இருக்காங்களே, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப யாரையா அப்பான்னு சொன்னா நான் அவர் பின்னாடி ஓடிடுவேனா என்ன? என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல நிலா. அதுக்கு அதான தாத்தா அர்த்தம். நிலா அது தாத்தா எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். யாரும் என்கிட்ட பேச வேணாம். கொஞ்சம் இருமா. இந்தாங்க சார். கொடுப்பா. பாப்பா இந்தா வாங்கிக்கமா. மேடம் இந்த சப்பாத்தி போட்டாச்சு, எடுத்துட்டு வந்து. ஓகே. டேய் அங்க பாரு. டேய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உங்ககிட்டதான் சொல்றேன், காது கேட்கலையா? சிரிக்கிறீங்க. நீங்க என்ன லூசா? ஐயோ என்ன பண்றீங்க? அதாவது வர போறாங்கடா, சீக்கிரம் தூக்குடா. போ. ஊருக்கு போனதுக்கு அப்புறம்
நிலாகிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் வித்யா. அங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாமா, எதுவும் பிரச்சனை ஆகாது. சாரி. எங்க பாத்துன்னு வர? அறிவில உனக்கு? சாரி தம்பி. சாரியா? அச்சு தூக்கி இருந்தா என்ன இருக்கும்? சாரி, வேற ஒரு பிரச்சனைல இருந்தேன். அண்ணா ஒரு நிமிஷம். இவங்களை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? தெரியாது. ஏய் வண்டி ஏறா. சரிண்ணே. இப்ப என்னப்பா பண்றது? தெரியலடா. ஒருத்தம் பண்ண முட்டாள்தனத்தால நாம எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கோம் பாத்தியா? கடவுளே, எப்படியாவது என் மருமகளை என் மகன் கூட சேர்த்து வை. அவளை எங்க கண்ணில் காட்டு. என்னடா அது? அப்பா இங்க காட்டு. இத பாருங்க, இது நான் நிலாவுக்கு கட்டிவிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். இது எப்படி இந்த இடத்துல? டேய், இது என்ன நீயே ரெடி பண்ணதா? கடையில தானே வாங்கியிருப்ப? ஆமாப்பா. அந்த மாதிரி வாங்கி கட்டியிருந்த யாராவது போட்டு போயிருப்பாங்க. நிலாலாம் ஏன்டா இங்க வர போறா? வா, வேற பக்கம் போய் தேடி பார்க்கலாம். போலாம், வா வா. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா எதுக்கு கடத்தணுமா அந்த வேலையை பாத்திர வேண்டியதுதான். டேய், போலீஸ் அலர்ட் ஆகி நம்மள தேடிட்டு இருக்காங்கடா. இப்ப எப்படி அந்த குழந்தை இங்க இருந்து மாத்துறது? டேய், அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஒரு பார்ட்டி இருக்குடா. நார்த் இந்தியா போற ஒரு சரக்கு லாரி டிரைவர் கிட்ட பேசியிருக்கேன். டேய், அவனுக்கு கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டா அவனுக்கு நம்ம பார்ட்னர் கிட்ட ஒப்படைச்சிருவானுங்கடா. குழந்தை அவங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நமக்கு பணத்தை அனுப்பி வச்சிருவானுங்கடா. டேய், எத்தனை வருஷமா தொழில் பண்றோம், அதெல்லாம் ஏமாத்த மாட்டான்டா. நீ சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஓகே. எப்போ வந்து குழந்தைய வாங்கிக்கிற? நம்ம லாரி ஷெட்ல தானே இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல வரேன். சரி பா. ஏண்டா அந்த குழந்தைய கொண்டு போய் என்னடா பண்ணுவாங்க? நீ தொழிலுக்கு புதுசு இல்ல. ஏய், அதான்டா நான் தெரியாம கேக்குறேன். டேய், என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. எங்கேயாவது மொத்தமா வித்துருவானுங்க. இல்லைன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியா பிரிச்சு வித்துருவானுங்க. ஐயோ. எது ஐயோ? டேய், இதுல தானே நிறைய காசு கிடைக்கும். டேய், இத வந்துட்டானுங்க பாரு. டேய், வாடா வாடா. ஹாய் டியூட், எப்படி இருக்க? ஹாய் மச்சி. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகுது?
டேய் கொஞ்ச நாளா வேற ஒரு கேஸ்ல ஜெயில இருந்தாடா. அப்படியா? பாஸ் குழந்தைய பார்த்துட்டு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாரு. எங்க குழந்தை? டேய் குழந்தை கார்ல தான்டா. சரி பாத்துடலாம்டா. உனக்கு ஒன்றும் அடிப்படல? நீங்க மட்டும் வரலனா என்ன கடத்தி கொண்டு போயிருப்பாங்க பீம்பாய். என் அம்மா பாவம், நான் இல்லனா உங்க உயிரே விட்டுருவாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. சஞ்சய் இறக்கி விடுறேன். நிலா கை காட்டு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அங்கே இருந்திருப்பேனே. வித்யா, நீ அழாதம்மா. நிலாவுக்கு ஒண்ணு ஆகாது. இங்கதானே சூர்யா தேட சொன்னாலு, இங்க இருக்காங்க. சார், உடனே நிலாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். நான் அம்மா கிட்ட பேசணும். சார் போய் பேசு. போ. டேய் சஞ்சய், சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்டா. குடுமா. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம். சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப எங்க சார் இருக்கீங்க? பாப்பா நல்லா இருக்காளா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? நம்ம நிலா கிடைச்சிட்டாமா. ஹலோ ஹலோ நிலா மேடம், நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். உங்க பொண்ணு சேஃபா இருக்காங்க. நான் உங்க மொபைலுக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்க உடனே வந்துருங்க. சார், நான் நிலா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். அவகிட்ட போனை கொடுங்களேன். ஒரு நிமிஷம் மேடம். பாப்பா, உங்க அம்மா பேசணுமா? விது, நிலா. விது, நான் இனிமே உன் கூட சண்டை போட மாட்டேன் விது. சாரி விது. நானும் இனிமே உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். இந்த கொஞ்ச நேரத்துல அம்மாவோட உசுரே போன மாதிரி இருந்துச்சுடா. நீ பத்திரமா இருக்கல? தயவு செஞ்சு அவ எங்க போனான்னு கண்டுபிடிச்சு அவளை திரும்பவும் கூட்டிட்டு வந்துரு சஞ்சய். சரிங்கம்மா. டேய் குடுறா. வேதா, வித்யா இல்லாம நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம். நீ கவலைப்படாத. சஞ்சய் கிட்ட கொடுக்குறேன். இந்தடா பேசு. அம்மா நீங்க போய் தூங்குங்க. நான் வித்யாவை பார்த்த உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்லடா, நீ வித்யாவை கண்டுபிடிச்சிட்டு சொல்லு. அது வரைக்கும் என்னால தூங்க முடியாது. இல்ல புறா. வேதா, நீ உடம்ப கெடுத்துக்காத வேதா. மனசு சரியில்லாதப்ப எப்படிங்க தூங்க முடியும்? போமா. என்னாச்சு பீம்பாய்? என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்ல பாப்பா. இவன் வைஃப் இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதான் அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க பீம்பாய், அம்மா வந்துருவாங்க. உன் அம்மா வரட்டுமா? நாங்க உன் அம்மாவை நேர்ல பார்த்துட்டு கிளம்புறோம். இப்போ உங்களை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வா, வாங்க போலாம். எங்க பாக்குறது? மறுபடியும் அவ என் மேல கோவப்பட்டு போயிட்டா. எங்க போனாங்க? தெரியல. நானும் அப்பாவும் அவ எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கோமா. அச்சச்சோ. ஹலோ பிரதர், நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு பேசுறேன் பிரதர். ஓகே சொல்லுங்க. அவன் உங்க ஒய்ஃபோட போட்டோ காட்டி தேட சொன்னான். அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமா பிரதர், இங்க ஹைவேல இருக்கிற ஒரு தாபால தான் பார்த்தேன். நான் உங்க நம்பருக்கு அவங்க போட்டோவும் லொகேஷனும் அனுப்பியிருக்கேன். உடனே கிளம்பி வரீங்களா? இப்பவே வரோம். உடனே கிளம்பி வரோம். டேடி என்னாச்சுடா? அப்பா, ஹைவேல இருக்கிற தாபால என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்திருக்காரு. உடனே வர சொல்றாரு. நம்ம இப்பவே கிளம்பலாம்ப்பா. எங்க போறீங்க பீம்பாய்? அது நிலா. என் அம்மா வந்துருவாங்க, அவங்கள பார்த்துட்டு போகலாம். இல்ல நிலா,
இன்னொரு நாள் பாக்குறேன். இப்ப அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? என்கிட்ட கோவமா போன என் வைஃப் இப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் அவங்கள பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப மிஸ் பண்ணன் பையன் அவங்கள என்னால் திரும்ப பார்க்கவே முடியாது. அப்ப முக்கியமான வேலை தான். நீங்க கிளம்புங்க பீம் பாய். நான் என் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது உங்க 2 பேரையும் ஜோடியா பார்க்கணும். சாரி வித்து, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் சொல்லாதடா. எனக்கு உன்னால எந்த கஷ்டமும் இல்ல. நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல, நான் தான். நீ ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சும் நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். நான் அப்படிலாம் பிடிவாத பிடிக்கலனா நீ இந்த ஊர்லயே இருந்திருப்பல வித்து. இப்படி நாம இங்க வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டோம்ல. அந்த ரவுடிங்க என்ன கடத்திட்டு போய் வைக்க பிளான் பண்ணாங்க வித்து. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ. நான் செத்தே போயிருப்பேன்டா. இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வித்து. சாரி வித்து. உன் கஷ்டம் புரியாம நானும் உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இங்க பாரு, என்ன மன்னிச்சிருடா. இல்ல, நான் தான் சாரி. இல்ல நான் தான் சாரி. மறுபடியும் அழுதுட்டே இருக்க போறீங்களா? உங்க 2 பேர் மேலயும் தப்பு இல்லம்மா. அம்மா ரொம்ப அழுதாங்களா தாத்தா? அழாம எப்படிமா இருப்பா? அவளுக்கு எல்லாமே நீதானே. நாங்க தான் சண்டை போட்டுக்கிட்டோம். நீங்க எங்க 2 பேரையும் சமாதானம் பண்ண மாட்டீங்களா? அது சரி. போங்க தாத்தா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டா சொன்ன. அம்மா பொண்ணு சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? நடத்துங்க. சார், அந்த திருட்டு பசங்களை என்ன பண்ணீங்க? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சார். எனக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம் மேடம். அவருக்கு தான் நீங்க. அவர் பேர் என்ன பாப்பா? பீம் பாய். பீம் பாயா? நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். யார் அது? நீ சொன்னா கோச்சுக்க மாட்டியே? மாட்டேன், சொல்லு. ஒருத்தர் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாருன்னு அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ல. ஆமா, அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. அவரோட பேர் தான் பீம் பாய். அவர் ரொம்ப நல்லவர் வித்து. இப்ப முன்ன மாதிரி எல்லாம் குடிக்கிறதே இல்ல. எனக்காக அவர் திருந்திட்டாரு. நீ வந்துட்டல்ல, இது போதுமா? இப்பதான் இந்த வீட்டுக்கே உயிர் வந்திருக்கு. நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீயா மனசு மாறி வர வரைக்கும் உன்னை யாருமே தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இவன் தான் ஓ மேல இருக்கிற பாசத்துல புரியாம தப்பு பண்ணிட்டான். மன்னிச்சிருமா வித்யா. நீ இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறத என்னால நம்பவே முடியல. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? எத்தனை வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ வா, வந்து உட்காரு வித்யா. மனசா, வித்யாவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வா. போ, வா வித்யா, வா. எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க கூட சந்தோஷமா பேசி சிரிக்க நான் இங்க வரல.
எந்த சூழ்நிலையிலயும் திரும்ப இந்த வீட்டு படிவாசல நான் மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அதான் வந்தேன். நீ எங்களெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வரலையா? மன்னிக்கிறதா? வாய்ப்பே இல்ல. இந்த ஜென்மத்துல நடந்த எதையும் என்னால மறக்கவும் முடியாது, உங்க யாரையும் மன்னிக்கவும் முடியாது. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணி பாதி தூரம் போயிட்டேன். ஆனா நான் எங்க போனாலும் நீங்க எல்லாரும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எத்தனை நாள் உங்களுக்கு பயந்து நான் ஓடி ஒளியறது? அது முடிவில்லைல்ல. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டிடலான்னு நான் நேர்ல வந்திருக்கேன். வித்யா, என்ன சொல்ற? என்ன முடிவு? நாங்க 2 பேரும் நிரந்தரமா பிரியணும். இதுல நான் கையெழுத்து போட்டுட்டேன். உங்க பையனும் கையெழுத்து போட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். முடியாதுன்னு இழுத்தடிச்சா என் நிம்மதி போகும். திரும்ப திரும்ப நான் ஓடி ஒளியற மாதிரி இருக்கும். அந்த கஷ்டத்தை நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இதுதான் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற கடைசி நம்பிக்கை. இந்த நம்பிக்கையையும் அழிச்சிடாதீங்க. வித்யா, இதுக்கு நீ எனக்கு ஒண்ணே போட்டுடலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நான் உன்கிட்ட எத்தனை தடவை வேணா மன்னிப்பு கேட்கிறேன். இனி நீ இருக்கிற வீட்டு பக்கமே நான் வரல. உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். உன்னை விட்டு ஒதுங்கியே இருந்துட்டு போறேன். இது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் வித்யா. வித்யா, அவனுக்கு நீ ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டமா? பாதி உயிர் போனவன தூக்குல ஏத்துற மாதிரி இருக்குமா நீ கேக்குறது? வேணாமா? வேணாம். இது இவனால மட்டும் இல்ல, எங்க யாராலையுமே தாங்கிக்க முடியாது. சஞ்சயால மட்டும் இல்லமா, இனி எங்க யாராலையுமே உனக்கு தொந்தரவே வராதுமா. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். வயசுல பெரியவர் நீங்க. என்ன கும்பிட்டு எனக்கு பாவத்தை தேடி கொடுக்காதீங்க. எனக்கு வேற வழியே தெரியலமா. இது என் பையன் வாழ்க்கை. நீ அவனை பிரிச்சு போன இத்தனை வருஷமா உன்னை நினைச்சு குடிச்சு குடிச்சு அவன் அவனையே அழிச்சுட்டு இருந்தாமா. எங்க பிள்ளையே எங்களுக்கு இல்ல நினைச்சுட்டு இருந்தோமா. திருமணி வந்ததுக்கு அப்புறம் தான் திருந்தி இருக்காமா. இப்ப மறுபடியும் அவனை கொன்னுடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா. அண்ணே, ஸ்னேகா அன்னைக்கு அண்ணன் மட்டும் சப்போர்ட் பண்ணல, நாங்க எல்லாருமே தானே சப்போர்ட் பண்ணோம். அண்ணனை மட்டும் எதுக்கு தண்டிக்கணும் அண்ணே? ஒரு நிமிஷம் சார். சரி. சார் சொல்லுங்க மேடம். இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ஓகே. கேஸ் முடிஞ்சதும் பேலன்ஸ் செட்டில் ஓகே, பண்ணிடுறேன். ஷூர். ரிஸ்க் எடுக்கிறோம். குழந்தைய வெளியே தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். நான் கிளம்புறேன் மேடம்.
வித்யா என்னம்மா நடக்குதுங்க? நாம நினைச்சதுதான்ப்பா நடக்க போகுது. அம்மா அவசரப்பட்டு. அவசரம் கிடையாதுப்பா, அவசியம். இதனால உனக்கும் நிலாவுக்கும் எதிர்காலத்துல பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இப்ப இந்த முடிவு எடுக்கலானதான்ப்பா பிரச்சனை வரும். அவனையும் அவன் குடும்பத்தையும் நிரந்தரமா பிரிக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. உறவை மிச்சம் வச்சா தினம் தினம் எனக்கு அட்வைஸ் பண்றதா நினைச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. நிலாவை பத்தி தெரிஞ்சா அவங்க நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாப்பாங்க. நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேனோ அந்த வாழ்க்கையவே ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. வேண்டாம், அவனும் வேண்டாம், அவன் குடும்பமும் வேண்டாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதம்மா. முடிவும் தொடக்கமும் நம்ம கையில தாமா இருக்கு. நீ நினைச்சா இப்ப கூட உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? எத்தனை நாளைக்கு தான் ரெண்டு பேரும் தனியாவே இருந்துட முடியும்? எனக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம போயிரும்ல. அதுக்கு இப்பவே நான் உன்னை அந்த வீட்டுல போய் வாழ சொல்லல. உனக்குன்னு இருக்கிற ஒரு வழியையும் அடைச்சிடாதன்னு சொல்றேன். நாம இப்படியே இருப்போம், அவங்க அப்படியே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள். நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லப்பா. இல்லம்மா, நான் காயப்பட்டவன் நான். அதோட வலி எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். பெத்த தகப்பனா இருந்தாலும் உடம்பும் உசுரும் வேற வேற தானே. அதான் உங்களுக்கு புரியல.